ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரோப் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரோப்பை நீங்கள் ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு, லெஹங்காக்கு, கிட்ஸோட ஃப்ராக்குக்குமே இதை வச்சுக்கலாம். இது வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நிறையா டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பட்டர்ஃப்ளை ரோப் ஸ்டிச்சிங்க்கு நம்ம 2 ரோப் ஸ்டிச் பண்ணணும்ல, அதனால் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய கிளாத் 5.5 இன்ச் உயரமும் 5.5 இன்ச் அகலமும் இருக்கணும். கொஞ்சம் சின்ன கிளாத் 4 இன்ச் உயரமும் 4 இன்ச் அகலமும் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி அளவு எடுத்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்க கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நான் கட் பண்ணதை 6ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிட்டேன். அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கிளாத்தை 2ஆக மடித்து அதை ஸ்டிச் பண்ணணும். அதாவது உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜிலெல்லாம் கட் பண்ணி விட்டு அதை நேர்பக்கமாக நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு ஆஃப் வட்டம் மாதிரி கிடைக்கும் கிளாத்து. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்க கிளாத்தில் சென்டரில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி விட்டு அது உள்பக்கமாக கொடுத்து துணியை நேர்பக்கமாக திருப்பணும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பினதுக்கப்புறமா கிளாத்தில் ஸ்டிச்செலாம் மறைஞ்சு உள்பக்கமாக நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தை இந்த மாதிரி திருப்பும்போது எட்ஜிலெல்லாம் சரியாக வந்து அந்த ஷேப் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து ஒரு பிரிக்கிற ஊசி இல்லை தான் நீளமாக இருக்கிற நீடில் வச்சு நீங்கள் அந்த ஷேப்பை வந்து சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 கிளாத்தையும் ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி சென்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண இடத்துலையே நம்ம அதை அந்த நூலை வச்சேவும் சுற்றி வச்சு 2-3 நாட் போடணும். அப்போ தான் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். பட்டர்ஃப்ளையில் ஒரு 3 மணி தொங்குற மாதிரி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற ரோப் மாடலுக்கு நான் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2.25 இன்ச் வச்சுக்கோங்க, இல்லைனா 3 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கு பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் சிம்பிளாக குட்டியாக இருக்கிற மாதிரி 3 கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதில் ஸ்டிச் பண்ண போகிற ரோப் அளவு வந்து அதிகமான அளவில் வைக்காமல் 4 இன்ச் 2
ரோப்பும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரோப் வைக்கிறது வந்து 5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. வேணும்னா 5.5 இன்ச் கூட வச்சுக்கோங்க. நம்ம இப்போது வெட்டி எடுத்து வச்சுருக்க கிளாத்தை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2ஆ மடித்து ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணி நேர்பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ அந்த ரோப்போட அளவு வந்து 2 அளவு வந்து ஒன்று போல் இருக்கும், ஒரு அளவு வந்து கூடுதலாக இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண வேண்டிய ரோப்பையும் எடுத்து இந்த ரோப் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளையோட சென்டரில் இந்த மாதிரி ரோப்பை வச்சு நம்ம கை ஊசியால் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பட்டர்ஃப்ளையோட சென்டரில் நான் ஒரு 3 குட்டி கோல்டன் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த ஐடியாவாவது இருந்துச்சுன்னா அதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அழகான பட்டர்ஃப்ளை ரோப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த டிசைன் வந்து ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு, லெஹங்காக்கு எல்லாத்துக்குமே அழகாக சூட் ஆகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரியான நிறையா டெய்லரிங் டிப்ஸும் டிசைனும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா நியூ டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.